ரீசெண்ட் டைம்ஸ்ல ஓஆர்எஸ் ஜூஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அதை கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சீரியஸான ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதை பத்தி என்னன்னு பார்த்துடலாங்க. நான் உங்க டாக்டர் ஹிந்துஜா எம்பிபிஎஸ், ஜெனரல் பிராக்டிஷனர், அப்பல்லோ சுகர் கிளினிக்ஸ், கருவம்பாளையம், திருப்பூர். நிறைய டைம்ஸ் டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி போகும்போது பாடியிலிருந்து நிறைய ஃப்ளூயிட்ஸும் சோடியம், பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகும். இதனால டீஹைட்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த டீஹைட்ரேஷன் சரி பண்ணுறதுக்கு மெயினான ட்ரீட்மெண்ட்டே எவ்வளோ வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆயிருக்கோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாய் வழியாக எடுத்துக்க முடியும்னா ஓஆர்எஸ் பவுடரோ, இல்லை வாய் வழியாக எடுத்துக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிருக்காங்கன்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதாவது ட்ரிப்ஸ் போடுறதுன்னு லோக்கலாக சொல்கிறது. அடல்ட்ஸ்க்கு வர டீஹைட்ரேஷன் விட சில்ட்ரனுக்கு வர டீஹைட்ரேஷன் சீரியஸான ப்ராப்ளம்ஸை உண்டாக்கும். அது அவங்க கரெக்டான டைமில் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் பண்ணலைன்னா அது அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். நார்மலாக நம்ம பெருங்குடல்ல இருக்கிற ஃப்ளூயிடெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாடிக்கு கொடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும்தான் ஃபீஸஸாக வெளியே கொடுக்குங்க. இது இன்ஃபெக்ஷனோ இல்லை அஜீரண கோளாறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணி உறிஞ்சுற சக்தி முழுசாக நடக்காம தான் அந்த லூஸ் மோஷனாக போகிறது, இல்லைன்னா ஜீரண கோளாறுனால வாமிட்டிங் வர்றது. நிறைய ஓஆர்எஸ் ஜூசஸ் WHO ரெக்கமெண்டட் கம்போசிஷனில் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற ஃப்ரூட் ஜூசஸ் மாதிரி நிறைய சக்கரை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஃபேக்கான ஓஆர்எஸ் ஜூசஸில் நிறைய சுகர் கண்டென்ட்டும் ஆஸ்மோலாரிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மாதிரி சுகர் கண்டென்ட்டும் ஆஸ்மோலாரிட்டி அதிகமாக இருக்கும்போது பெருங்குடலுக்குள்ள தண்ணியே நிறைய ஈர்க்கும். ஆல்ரெடி பெருங்குடல்ல தண்ணி உறிஞ்சுற சக்தியை இழந்துதான் டயரியா போயிட்டு இருக்குங்க. இதுல பெருங்குடல்ல தண்ணி ஈர்க்கும் போது இன்னும் டயரியா மோசமாகுங்க, இன்னும் டீஹைட்ரேஷன் மோசமாகும். இதுவும் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கு டீஹைட்ரேட்டட் ஆவாங்க. அப்போ ஓஆர்எஸ்ஐ கொடுக்க கூடாதான்னா அப்படி இல்லை. WHO ரெக்கமெண்ட் பண்ண இந்த கம்போசிஷன்ல உங்க ஓஆர்எஸ் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க அந்த ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம். அதனால கரெக்டான மெடிக்கல் அட்வைஸ்க்கு அப்புறம் எது எடுத்துக்கிட்டாலும் பெட்டர். ஓஆர்எஸ் நீங்க வெளியே கடையில வாங்குறீங்கன்னாலும் அந்த காம்போசிஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.